வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். இன்றைய நாள் வந்து பலாலி சந்தி தீச்சந்தையில் வந்து பலாலி மக்களால் வந்து ஒரு காணி விடுவிப்புக்கான நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வடக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்தில் கடந்த 36 மாதங்களை கடந்தும் கையீட்டில் திசாவிகாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு நானே வருகின்ற வெள்ளிக்கிழமை 11 வாரமாக இருக்கும் மயிலட்டி மக்களால் J446 246 J446 J446 J451 J448 ஆகிய 4 கிராம சபை பிரிவு மக்கள் தங்களுடைய காணி விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு 15ஆம் தேதி 6ஆம் மாதம் இடம்பெயர்ந்து இன்னும் 37 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இராணுவங்கள் இந்த மக்கள காணிகளை வளாத்தாக பிடித்தால் வைத்திருக்கின்றார்கள். இந்த இராணுவம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்ள இராணுவ ஒட்டுமொத்த இராணுவ பலத்தின் 3/2 பங்கு இராணுவ பலம் சுருக்கமாக சொல்லப்போனால் 19 டிவிஷனில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தில் 14-15 டிவிஷன் இருக்குது. வட மாகாணத்தில் காணி போராட்டங்கள் நீங்கள் இலங்கையில் இருந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் எல்லா மாவட்டங்களும் காணி பிரச்சனை இருந்தாலும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வந்து தமிழர் தாயங்களில் வந்து அநேகமாக இராணுவங்களாலும் முப்படைகளால் தான் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பலாலி மண்ணில் இந்த மக்களுடைய காணியில் மக்களிடமிருந்து 36 வருஷங்களுக்கு மேலாக இடமில்லாமல் வீடு இல்லாமல் வாடகை வீடுகளில் 30 வீடு 40 வீடு என்று மாறிக்கொண்டிருக்கிற போது அந்த மக்களில் காணிகளை இராணுவங்கள் வந்து தோட்டங்களை செய்து தங்களுக்கான சும்மா சிஎஸ்டின்னு சொல்லப்படுற வேண்டிய ஒரு சிவில் பாதுகாப்பு அமைப்பு இங்கே வந்து பிரபலமான வந்து தொழில் செய்கிறார்கள், அதாவது தோட்டம் செய்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் இருந்து வந்து தோட்டம் செய்து வருகிறார்கள். அப்போ மக்கள் இன்றைக்கு வந்து வெளியால் இருக்கிறார்கள். மக்களில் காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்படணும்னா காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பிட்டு குறிக்கோளாக இருக்குது. காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு இங்கே மட்டுமில்லை, இலங்கையில் வந்து அனைத்து மாவட்டங்களும் வேலை செய்கின்றது. இன மதம் மொழி கடந்து வேலை செய்கிறது. எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து கையெழுத்தில் போல் நடக்குது, கையெழுத்தி போல் நடக்குது, இங்கே பலால் நடக்குது. அதே போல் தொடர் போராட்டமாக கேப்பாப்புலவில் இன்றைக்கு 5ஆவது நாள் 24ஆம் தேதி ஆரம்பித்த போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் அங்கே போக வண்டியாக அடித்து கொண்டிருக்காங்க. தவிர்க்க முடியாத மாவட்டம் என்ற வழியால் இந்த இடத்துக்கு போக முடியாமல் வருகின்ற போக தேவை. அதே போல் நீங்கள் மன்னார் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்து சிலாமத்துறையில் வந்து முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான 28.5 ஏக்கர் காணியை வந்து இன்று வரைக்கும் இராணுவம் வச்சுருந்தது. ஒட்டுமொத்தமாக 34.5 ஏக்கர் காணி வச்சுருந்தது. அதில் 6 ஏக்கர் காணிகள் கடந்த 6 வருஷமாக பிரதேசங்களுடைய கையளிக்கப்பட்டும் கிராமப்புற பிரதேசங்களில் வந்து மக்களுக்கு அந்த காணி வழங்கப்படவில்லை. அதேபோல் நீங்கள் இங்கே ஒர்த்தவாயா முகாம் வட்டுவாளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து 625 ஏக்கர் காணிகள் இராணுவம் வச்சுருந்தது. 316 ஏக்கர் மக்களில் உறுதி காணிகள் அந்த காணிகள் உறுதிகள் வந்து பிரிட்டிஷ் காலத்து உறுதிகள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது சொன்னது மக்களுக்கு காணிகள் மக்களுக்கு வழங்க வேண்டும். இன்று வரைக்கும் இந்த அரசாங்கம் இந்த காணியை வழங்கியிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் முற்பகுதியில் வசாவில் கிழக்கு 12 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்குது. அதே போன்று சென்ற வருடம் ஒரு 28 ஏக்கர் காணி ஒட்டுமொத்தமாக வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமராட்சி கற்காவளத்திலையும் ஒட்டகாப்பில் பக்கம் விடுவிக்கப்பட்டிருக்குது. அதே போன்று குறிப்பிட்ட 31 பிறப்பு காணிகள் வந்து சண்டிலிப்பா பிரதேசத்தில் பண்டத்திரிப்பில் விடுவிக்கப்பட்டிருக்குது. சுழிபுரத்தில் வந்து 1.5 ஏக்கர் 12 கொடுத்துருக்கிற காணி விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் சென்ற மாதம் வந்து மன்னார் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், காணிகளை வந்து மக்கள் தங்களது காணிகளை வந்து சென்ற வருடம் 954 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதாக. ஆனால் அங்கே பங்களித்த எந்த ஒரு பாராளுமன்ற தமிழாக இருக்கட்டுக்கு முஸ்லீமாக எந்த ஒரு முதுகெலும்பு இல்லாத பாராளுமன்ற திருப்பி கேட்கவில்லை. 954 ஏக்கரில் எத்தனை ஆயிரம் ஏக்கர் காணி மக்களுடைய காணிகள். ஆனால் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அந்த காணிகள் எப்படி விடுவிக்கப்பட்டு சொன்னால் இராணுவத்தால் அந்த காணிகளை வந்து ஒன்று புரசத்தை கையளிக்கப்பட்டிருக்கும், இல்லது வனவிலக வன ஜீவசனை கையளிக்கப்பட்டிருக்கும், அல்லது தொல்பொருள் கையளிக்கும். அப்படித்தான் காணி விடுவிக்கப்பட்ட மக்களில் காணிகள் விடுவிக்கப்படும். என்னிடம் குறிப்பாக வடக்கு மாநில செலவுகள் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்ட செலவுகள் வந்து சென்ற ஆண்டு இருக்குது. அதனால பார்த்தா எனக்கு 100 ஏக்கருக்கு குறைப்பட்ட காணிகளாக விடுவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 28 ஏக்கர் காணியும், கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு நான் நினைக்கிறேன் 46-47 ஏக்கர் காணி தான் விடுவிக்கப்பட்டது. வேறு எந்த ஒரு இடத்திலையும் வந்து காணியை விடுவிக்கப்படவில்லை. இந்த மக்கள் 37 வருடங்களாக இடம்பெற்றிருக்கும். அதே போன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை பார்த்தீங்கன்றால் தண்ணிமுறிப்பு கிராமம் 1984ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 24ஆம் தேதி இடம்பெயர்ந்தவர்கள். அது 84. இப்போ தண்ணிமுறிப்பும் ஆண்டாங்குளமும் இன்று வரைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொடுத்தவர்கள் இருக்கிறது. இந்த இராணுவங்கள் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மக்களில் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அது இந்த மாற்றிக்கிறது இல்லையா. ஆனால் இந்த போராட்டங்கள் மக்களில் தொடர்ந்து கொண்டிருக்கும்.
எதிர்வரும் காலங்களில் அன்னைக்கு சிலாவத்துறையில் வந்து மக்களுக்கான காணி விடுவிக்கப்படவில்லை என்று அந்த முஸ்லீம் மக்களும் போராட்டத்துக்கு தயாரிக்கின்றார்கள். அந்த மக்கள் எங்களை சொல்லியிருக்கிறார்கள், காணி உரிமைக்கான மக்களுக்கு தகவல் வந்திருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் அனைத்து இடங்களையும் மக்களோட காணி உரிமைகளுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்ந்து கொண்டு வந்த இந்த ஊரைத்தான் நாங்கள் தர சொல்லி கேட்குறோம். நாங்கள் வேறு ஒன்றையும் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் கேட்கல. எங்களுக்கு உங்களோட காணியை தாங்கொண்டு நாங்கள் கேட்கல. எங்களோட காணிகளை நீங்கள் எங்களுக்கு தாங்கொண்டு தான் கேட்குறோம். இது நாங்கள் எங்களோட அப்பாக்கள் எங்கள் அப்பாண்ட மூதாதையர்கள் எல்லாரும் தங்களோட சொத்துக்கு வாங்கினா காணிகள்லாம் இங்கே இந்த பராளிவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காணிகள் அனைத்தும் அந்த காலத்தில் சொத்துவாக வச்சிருந்து அதன் மேலே பயன்பட்டு வாழ்ந்த ஒரு வசதியோடு வாழ்ந்த இந்த மண் தான் எங்களோட பலாலி. ஆகவே நான் இந்த மண்ணில் இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கின்றது. நான் இன்றைக்கும் எங்கேயோ வேறொரு இடத்துல இடத்துல போய் இருக்கிறேன். அப்போ இதை நாங்கள் சொல்ல போனால் எங்கள் இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அநேகமாக வெளிநாடுகளில் நிற்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து தங்களுக்கு ஒரு சொந்த வீட்டில் இருந்து ஆறி போவதற்கு கூட ஒரு நியதி இல்லாத நிலைமையாக இங்கே இருக்கின்றது. அவர்களும் வந்து வாடகைக்கும் சொந்தக்கார வீடுகளிலும் தான் நின்று ஒரு கஷ்டப்பட்டு அந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போகின்றார்கள். எனவே தான் நாங்கள் இந்த எங்களோட அரசாங்கத்திலே நாங்கள் கெஞ்சி எல்லா மக்களும் கேட்டுக்கொள்கிறது, எங்கள்ட ஊரை எங்களுக்கு விட்டு தாங்கோ. எங்களோட சொந்த ஊர் இது, எங்களோட சொந்த ஊரை எங்களுக்கு விட்டு தரவேணும். நீங்கள் எங்களோட ஊர் தராத வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் செய்து கொண்டே தான் இருப்போம். ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் இந்த போராட்டம் செய்வோம், தவிர்க்க மாட்டோம். ஆகவே எங்களுடைய பலாலிவாழ் மக்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் பொங்கி எழுந்து வர வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த எங்களோட சொந்த ஊரில் நாங்கள் இந்த வளத்தை பார்த்து போராட்டம் செய்து எங்களோட இடங்களை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களோட பங்களிப்போட உங்களோட பொங்கி எழுந்த எழுச்சியும் எமக்கு தேவை. நாங்கள் எங்களோட மண்ணை விட்டு கொடுக்க முடியாது. இது எங்களோட மண். இந்த மண்ணில் இன்னொருவர் வந்து ஆட்சி புரிய முடியாது. இந்த ஆட்சி புரிகிறதுக்கு நாங்கள் எங்களோட பலாலிவாழ் மக்கள் விடவே கூடாது. நாங்கள் விட மாட்டோம், ஒரு காலமும் விட மாட்டோம். நாங்கள் 37 வருடங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றோம். நாங்கள் இனி எண்ணத்தை கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். எப்படி நிம்மதியாக வாழலாம்? எங்களோட இடத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தால் தான் நாங்கள் வாழ்ந்ததுக்கு உரிமையாக இருக்கும். நாங்கள் எங்கே தான் போய் இருந்தாலும் இந்த ஊரில் நாங்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் அமைய போகிறதே இல்லை. எனவே எங்கள் பலாலி மக்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு வந்தது போல இதை விட டவுன் மடங்களே எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்கோ. நாங்கள் கத்துவோம், குளறுவோம், அழுவோம். எங்கள் காணிகளை பெற்றெடுப்பதற்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டும். போராடினால்தான் இது கிடைக்கும். நாங்கள் பேசாமல் இருந்தோம்னு சொன்னால் அவர்கள் எங்களை திரும்பியே பார்க்க மாட்டார்கள். நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதனாலே பலாலிவாழ் மக்கள் அனைவரையும் இந்த இடத்துல நான் சிந்தாமணியின் மகள் கேட்டுக்கொள்கிறேன். அநேகமாக உங்களுக்கு எல்லாரும் உங்கள் ஃபேமிலியை தெரியும், நாங்கள் செய்கின்ற முயற்சிகளும் உங்களுக்கு தெரியும். எனவே நான் உங்களை எல்லாரும் கெஞ்சி கேட்கிறேன், இந்த மக்கள் எல்லாரும் திரண்டு வாருங்கள். பலாலி மக்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் செய்ய போகிறோம். இன்னும் எங்களோட இடத்துல நாங்கள் கோயிலுக்கு சென்ற என்ன, அதோட விழாக்களுக்கு சென்ற என்ன, எவ்வளோ மக்கள் எங்களோட சனங்களை நாங்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷமாக இருந்து வாழ்ந்த இந்த பூமியை விட்டு இன்றைக்கு நாங்கள் எட்டமாக ஒரு அந்தரத்துக்கு கூட ஒரு உறவை எட்டி பார்க்கவோ ஒரு ஆசைக்கு கதைக்கவோ முடியவில்லை. எங்களால் தாங்கவே முடியவில்லை. எனவே அரசே எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு தரும்படி உங்களை மான்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எங்கள்ட இந்த பலாலி ஊரை எங்களுக்கு தாருங்கள். எங்களோட சொந்த ஊரை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். இது எங்களோட சொந்த காணி. நாங்கள் சொந்த காசில் வேண்டி நாங்கள் உங்களோட காசில் நாங்கள் வேண்டையில உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்கல வேண்டும். எங்களையே தான் தர சொல்லி கேட்கிறோம். தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஆவணம் செய்யணும். அதைத்தான் நாங்கள் கேட்டு முடிக்கிறேன். நன்றி. சர்வதேச விமானம் கடலில் கொண்டு கேட்கலாம், அது பிரச்சனை. இதுக்கு முந்தி சர்வதேசம் 79 ஆண்டு சர்வதேச விமானம் இந்தியா விமானம் வந்து வாங்கிடுறா இவ்வளோ பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் வந்து வாங்கிடுறாங்க. இப்போ அப்படித்தான் கொஞ்சம் பிடிச்சாங்க. அளவு கொஞ்சம் மற்ற இந்தியா விட்டு போனாங்க. நாங்கள்
கூலி வேலையை போகிறோம். கூலி வேலையை போனால் தான் சாப்பிடும். கரண்ட் ஒரு நாளைக்கு அந்த கரண்ட் காசு அந்த செலவுக்கு காணும். நான் இப்படி உழைச்சித்தான் இந்த காணி வேண்டும். நான் ஆகையினால் எங்கள்கிட்ட காணி உடனடியாக விடப்படும். அதை விட இந்த தர்சன் கெட்டியாராட்சி இருக்கிறார், அவரை நான் போய் நேரடியாக கேட்டு ஏன் உங்களுக்கு இவ்வளவு இடம், இந்த இடத்தை பிடிச்சி உடனே கேட்டு அவர் வந்து என்ன கூட்டி கொண்டு போய் இந்த மயிலட்டியில் 850 ஏக்கர் காணி விட்டவர். அப்படி ஒரு மனுஷனை எங்களோட இடத்துக்கு விட வேணும். இப்போ இருக்கிற கொமாண்டர்மார் எங்களுக்கு எதிரிகள் இல்லை. எங்களுக்கு நாங்கள் கேட்கிறபடி எல்லாரும் மக்கள் தான், எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேணும். எங்களோட காணியை உடனடியாக எங்களுக்கு மக்கள் வாட வீட்டில் இரவல் வீட்டிலும் இடப்படுகிறார்கள். இங்கே சொல்லிக்கணும் 800-850 ஏக்கர் காணிதான் தாங்கள் வச்சுக்கிறோம் என்று அதெல்லாம் போய் நான் முந்த நாள் இது கண்டு போய் பார்த்த நான் பார்த்த இடத்தை விட மல்லகம் பொருட்க பிடிச்சி வச்சிருக்கிறோம். இந்த மக்கள் இவர் இதில் இருக்கிற வைக்கும் இந்த இடமோ ஏரியாவோ தெரியாது. நான் போய் முந்த நாள் இதுக்காட்டு போய் பார்த்தேன். மல்லகம் பொருட்க வச்சிருக்கிறீர்கள். ஏன் உங்களுக்கு இவ்வளவு காணி, ஏன் இவ்வளவு இடம்? நாங்கள் உங்களோட கோயிக்கவில்லை. உங்களுக்கு இந்த பன்னிக்காடு இவ்வளவு இடம் எல்லாம் இருக்குது. அதில் போய் தோட்டமோ அதோ இதோ எல்லாம் செய்யலாம். அங்கே போய் இருக்கலாம். உங்களுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. எங்களை பொன்னான காணியை எங்களை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழுகிறார்கள். அவைன்ற காணியை உடனடியாக விடப்படும். ஏன் போட்டு அலக்களிக்கிறீர்கள்? இந்த சட்டம் கெட்டியாராக்கிய நான் கேட்டுத்தான் அவர் கூட்டிக் கொண்டு போய் இந்த 850 ஏக்கர் விட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாங்கள் இந்த இராணுவமோ கொமாண்டரோ எதிரிகள் இல்லை. அப்படி எங்களோட சேர்ந்து வாழக்கூடிய கொமாண்டர் மேரை இங்கே விடும்படி நான் ஜனாதிபதியோ அரசாங்கமோ மேலிடமோ எல்லா இடமும் நான் கைவிட்டு கேட்கின்றேன். எங்களுக்கு நல்ல மாதிரி நாங்கள் எதிரிகள் இல்லை. அவர்களோட வாழ நல்லாக்களை விட்டு ஒற்றுமையாக வாழ வேணும். அதை நான் உங்களுக்கு சொல்லி வழங்குகின்றேன்.